பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா, எனக்கு பணம் பண்ணையாரம்மா வேலுவுக்கு இனாம் கொடுக்கல. தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறத பார்த்து தாய் உதவி செய்யறா. எடுத்துக்கப்பா. அம்மா, என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இல்லம்மா, இல்ல. இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏம்மா? சொல்லப்படி செய். சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. தாயே, இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன். என் பொன்னான பூமியில விரைகிற நெல்லோட வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில கொட்டுவேன். நான் வரேம்மா. வேலு, போயிட்டு வாப்பா. எண்ணி பாத்தியா? சரியா இருக்கா? என்ன கோழி திருடின குறவ மாதிரி முழிக்கிற? சரியா இருக்க ஐயா? அம்மா, உனக்கு இவ்வளவு பணம் ஏது? இந்த அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத. என் நோட்டை கொடு. நான் வர்றேன். மாமா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான். கெட்டு போகணும்னு கனவுல வேணும்னா கூட அவன் கனமாட்டான். என்ன நீலமேகம் உள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த வைத்தியத்துல ஏன் கிளப்புறீங்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சுட்டான். கடனை அடைச்சிட்டானா? அவன் கொடுத்த பணம் தாங்க இது. இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது? திருடி இருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். வள்ளி எங்க? வயலுக்கு போயிருக்கு. ஏன்? கொஞ்சம் தண்ணி வேணும். நானே கொண்டாரு. என்ன போங்க, நினைச்சது நடக்கலையே. அது வேற தினசா நடக்கும். எப்படி? பார்த்துட்டே இருங்க. நான் வர்றேன். அந்த தண்ணி நீங்களே குடிங்க. நான் நான் வச்சு இந்த படத்துல 3000 காணும். ஐயோ, கணிதா என் கண்ணால கூட பாக்குறீங்க. யாராவது வந்தாங்க? ஆமா, பட்டணத்தையா இங்கே இருந்தாரு. அவர் தான் நான் இருக்கிற போது இருந்தாரு. அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா? அவர் வந்தாருங்க. யாரு? உங்க சிநேகிதர் வந்தார். வேலுவா? ஆமாங்க, அப்பாவை பார்க்க வந்தாரு. திரும்பி போனது எனக்கு தெரியாதுங்க. அம்மா, ஏமா அவன் இங்க வந்தானா? யாரு? வேலு. ஆமா, வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டான். ஏன்? ஒண்ணுமில்ல. தம்பி தம்பி தம்பி, என்னையா, என்ன விஷயம்? அந்த வேலு போய் கடனை பூரா அடைச்சிட்டானுங்க. ஆமாங்க, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் பணத்தை கையோட கொண்டு வந்துட்டேன். இங்க இருந்து பணம் தான். அவ்வளவு புது நோட்டு. நீங்க பேங்க்ல இருந்து எங்கிட்ட கொண்டு கொடுத்து பணம் தான். ஐயோ, நான் திருடவே இல்லைங்க, நான் திருடவே இல்லைங்க. தம்பி, சூடத்தை கட்டியா வச்சு கொடுத்துங்க, நான் அடைக்கிறேன். இல்ல முழுக சொல்றீங்களா? முழுக்கிறேன். இல்ல 8 முளை வேட்டிய விரிக்க நான் தாட்டுறேன். பேசாம இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவை பார்க்கணும் வேலு இங்க வந்திருந்தான். இப்ப தாங்க எனக்கு ஞாபகம் வருது. கடனை எப்படா திருப்பி அடைக்க போறேன்னு கேட்ட அவன் திருடியாவது அடைப்பேன்னு சொன்னான். அவன் தான் செஞ்சிருப்பான். வேலு இப்படி செய்வான் நான் நினைக்கவே இல்லையா? நான் நினைச்சேன் அவன் செய்வான்னு. தம்பி தம்பி, என்ன தம்பி போறாரு? ஐயோ, நான் ப்ரோ நோட்டை வேற கிழிச்சு போட்டாரு. பணத்தை வேற இதுல வச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. பணம் போச்சே. அட பாவி, தேட்டு போயல ஒல்ல நம்பியா கொடுத்து. வேலு, உன்னை கைது செய்ய வந்திருக்கேன். இல்லையா? எதுக்காக? அண்ணா வீட்டுல 3000 ரூபாய் என்னை திருண்ண குற்றத்துக்காக. அண்ணா வீட்டுல இருந்து நான் 3000 ரூபாய் திருடினா? யாரும் சொன்னவன்? நான் தான். நீயா? சொல்லுவையா? சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? மகாபாரதத்துல சகுனி வந்து சேர்ந்த மாதிரி இந்த காட்டூருக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்திருக்கில்ல? சொல்லுவையா? நீ திருநியா இல்லையா? என்னங்க இது? சொந்த வீட்டுல போய் எவனாவது திருடுவானா? இந்த ஆள் பேச்ச கேட்டு நீங்க வந்திருக்கீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அண்ணா வீட்டுக்கு நீ போனியா? போனேன். உனக்கும் ராஜாவுக்கும் விரோதம் தெரிஞ்சும் ஏன் அங்க போனேன்? எவையா சொன்ன ராஜாவுக்கு எனக்கு விரோதம்னு? பயிர கொடுக்கலன்னா விரோதம் வந்துருமா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனேன். அப்படி வச்சுக்க. இப்போ
நீலமேகத்திட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தானே அந்த பணம் இவனுக்கு ஏதுன்னு கேளுங்க சார். அது எது? அவ்வளவு பணம் உனக்கு ஏது? அது நான் சேர்த்து வச்சிருந்தேன். இல்ல யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. என்ன இப்போ? யார் அது? எது? உனக்கு அந்த பணத்தை கொடுத்து யார்? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி நான் பண்ண வச்சில இருந்து பணத்தை நீ தீட்ட நான் கொடுத்துருக்கேன். நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்படி நாட்டுக்கு தவறு பாருங்க சார். கண்ணால பார்த்த மாதிரி என்னமோ கதவு ஏன் பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? வேற அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆபத்து சமயத்துல யாரும் உறவ மாட்டீங்களே தெரியுமே. மகமாய் மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த திருத்த செய்யல. சட்டத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம். அப்ப கடவுள் தான் வந்து சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்கிறேன். நான் உன்னை கைது செய்யறேன். உங்க இஷ்டம். நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, 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 நீ இப்படி எல்லாம் மாறுவேன் நான் கனவுல கூட நினைக்கிறப்பா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? என்கிட்ட பணவுடன் ஒரு வார்த்தை கேட்டுதா 3000 30,000 கொடுத்திருப்பேனே. நான் ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குறேன்? எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு என் நடத்தை எடுத்துக்கலாம் தானே நான் பாக்குறேன். ராஜா, உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. கடைசியில நீ சின்ன பையன் அவசரங்கிறத காமிச்சுட்டு வாழ போறதுக்கு அப்புறம் என்னடா கூட்டிட்டு போங்க. எங்க வேண்டாம் கூட்டிட்டு என்ன உலக உங்ககிட்ட பணம் இருக்கலாம். ஆனா எங்க மாதிரி ஏழைகளை அவமானப்படுத்த வேண்டாம். மீனா, அண்ணே சொல்ல, நீ யார்கிட்ட பணம் வாங்க அத சொல்லி நீ திருட இல்லன்னு நிரூபிச்சு காட்டண்ணே. சொல்ல, ஏன் பேசாம இருக்கு? நீ யார்கிட்ட பணம் வாங்க? யாருக்கு தெய்வம் கொடுத்துச்சுப்பா. அதை இவங்க கிட்ட சொன்னா நம்புவாங்களா? இல்ல அந்த தெய்வத்தை தான் சாட்சி கூட்டிட்டு வர முடியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு என்ன ஒண்ணு கேட்காதப்பா. ஐயோ அண்ணே, உன்னுடைய உயிருக்கு உயிரான சிநேகிதரே போலீஸ கொண்டாந்து வச்சுக்கிட்டு உனக்கு திருட்டு பட்டம் கட்டி கைது செய்ய சொல்றாரு. இதை விடவா ஒரு அவமானம் கேவலமும் வந்துட போகுது. சொல்லண்ணே, பரவாயில்ல, யார கொடுத்தது சொல்லண்ணே. இன்ஸ்பெக்டர், இது என் குடும்ப விஷயம். நான் கேஸ் கொடுக்க விரும்புறேன். கிராமத்துக்கு மன்னிச்சிருக்கேன். நீங்க போகலாம். என்ன கேட்காம இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது. ஐ அம் சோ சாரி. நீ கூடவா என்ன? எனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தாலும் எங்க அண்ணன் இந்த கேவலமான காரியத்தை செய்யவே செய்யாது. நான் நம்புறேன், உன்னை நம்புறேன். மிஸ்டர் ராஜா, நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா வேலு உங்களுக்கு உயிர் சிநேகிதர். அப்பா அப்படி இருந்தா பகைவன் நண்பனா மாறுறது நல்லது. ஆனா நண்பன் பகைவனா மாறுறது ஆபத்து. இதுக்காக நான் பின்வாங்க போறதில்லை. எடுத்த காரியத்தை முடிச்சே தீரும். நீங்க எதுக்கு உரி பண்ணிக்காதீங்க. எப்படி உரி பண்ணாம இருக்க முடியும் மிஸ்டர் ராஜா? எலிய உள்ள வச்சு நெல்கோட்டை கட்டினது மாதிரி வேலுவின் விரோதத்தோடு இந்த தொழிற்சாலையை கட்டுறோம். அவ்வளவு சரியான முரடனா இருக்கிறான். நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவாத்தா இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க போறது நானா இல்ல வேலு வாங்குறது முடிவாயிடும். எல்லாம் எனக்கு தெரியும். மீனா, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கலாம். அத மாலையா கட்டி போட்டுக்க முடியாதுமா. மறக்க முடியாத விஷயங்களை கூட சில நேரத்துல மறந்துதான் தீரணும். விதி நமக்கு எப்படி வழி விட்டுருக்கோம் அந்த வழியிலேயே போலாமா? ஆமா,
அப்படின்னா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பக்கத்து ஊர்மேல் சொந்தக்காரன் தீர்மானம் பண்ண வச்சுட்டேன். இங்க புதுமையில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல. பாதிக்கப்படுற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு கிடைக்க போகுது. வீரசாமி, நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு? நான் தான். அந்த பழிய யார் மேல சுமத்தணும்? வேலு. அவன் மேலதான் சுமத்தணும். சரியா சொன்ன. பழிய சுமத்தி ராஜாவுடைய பகையை வளர்க்கறது மட்டுமல்ல, வேலுவின் கதையையும் அத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். ஏய் வேலு, உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்ன. இப்ப முடிச்சு காட்டுறேன். வள்ளி, வா மச்சா. மாமா இல்ல, வந்து வர உட்கார். நான் போறதுக்காக வந்தேன். எங்க போற? ஊரை விட்டே போறேன். அட நீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா முடியாது போல இருக்கு. எந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு நினைச்சனோ அந்த கிராமம் தான் என்ன வெளியே வரட்டுது. நான் பிழைக்கிறதுக்காக பட்டணத்து பக்கம் போறேன். ஏ மச்சா, நீ என்னைக்குமே வெளியூர் போனதில்லையே. இந்த ஊரை தவிர உனக்கு வேற உலகமே தெரியாது. உண்மைதான். இந்த மண்ணுல தான் பிறந்தேன், வளர்ந்தேன், பாடுபட்டேன். இந்த மண்ணிலேயே மடிஞ்சு மண்ணோட மண்ணா எருவாயிடலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். எனக்கு பிரியமான ஒன்னையும் இந்த மண்ணை விட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய பால். போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? இது உனக்கே சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்ல, நிறைய யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தேன். சரியோ தப்போ, என்னால முடிஞ்சது நான் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். மச்சா, உன் பூமியை பத்தி சொன்னேன். அது வெறும் மண்ணு, உணர்ச்சி இல்லாதது. ஆனா நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவ. மனசு தெரிந்து சொல்றேன் மச்சா, உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு மச்சா, சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நிலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவில் விளையாண்டுட்டு இருந்த காலத்திலிருந்து எனக்கு சொந்தமா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. அந்த தங்கை இப்ப கருத்து போச்சு. என் பொல்லாத காலம் அவனே என் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டான். என்னை பார்த்து பயந்த பயன்கொள்ளலாம் என்னை ஏளனமா பேசப்படியா பண்ணிட்டான். என் தங்கச்சி இருக்காளே பாக்குறேன். இல்லாட்டி ஓடி போய் தூக்க மாட்டேன்.